ஆண்டிப்பட்டியில் சுமார் 2 மணி நேரம் சூறை காற்றுடன் கூடிய கோடை மழையால் வாழை மரங்கள் சாய்ந்தன. கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தது. இந்நிலையில் நேற்று பிற்பகல் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறை காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையால் வைகை ஆற்றங்கரையோரம் உள்ள கன்னியமங்கலம் கிராமத்தில் வாழைத்தார்கள் மற்றும் இலைகள் அறுக்க தயாராக இருந்த வாழை மரங்கள் அடியோடு சாய்ந்தன. ஏக்கர் கணக்கில் வாழை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் மிகுந்த நஷ்டம் அடைந்துள்ளனர். மேலும் அரசு நஷ்டஈடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். பாருங்க, வாழை நட்டு ஒரு ஏக்கருக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவு, உரந்தாரம் போட்டு செஞ்சு மகசூல் வரும்போது ஒரே நாள் காற்றுல மழையிலையும் பூராத்தி அழிச்சு அழிஞ்சிருச்சு. எங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது? உரம் வந்து 1200 1300 நாங்கள் ஒரு மூடை, ஒவ்வொரு உரத்துக்கும் ஒவ்வொரு இது நகை நட்டு அடை வச்சு செஞ்சு ஒரே மழையில் இப்படி காலியாகிருச்சு. அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு நிதி உதவி கண்டிப்பான முறையில் செஞ்சே ஆகணும். ஆமாம், எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிப்புப்பட்டிருக்கு. ஆமாம், நாங்கள் என்ன செய்கிறதுங்கய்யா? இந்த மாதிரிலாம் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் என்னங்கய்யா பண்ணுறது? ஒரே நம்மளை டெய்லி வெயில் அடிச்சிருச்சுன்னு சரி, மழை பெஞ்சிருச்சுன்னு நினச்சாக்க ஒரே நாள் மழையில் சப்சாடா காலி. மழையும் காற்று அடித்து 1/2 மணி நேரம் விடாத காற்று பூராமே அடித்து காலியாகிடுச்சுங்கய்யா. இங்கே பாருங்கய்யா, ஒரு நாள் மழையில் 500 600 போகக்கூடிய தார், இதுக்கு எவ்வளோ உரம், எவ்வளோ இது வச்சு இப்படி பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் சம்சாரி எப்படிங்கய்யா முன்னேற முடியும்? உரம்னா 1500 2000 சொல்கிறாங்க. இதெல்லாம் வாங்கி போட்டு நகை நட்டெல்லாம் அடகு வச்சு போட்டு இங்கே பாருங்கய்யா 500 600 போகுங்கய்யா தார். என்னங்கய்யா பண்ணுறது? நான் மூடி வச்சிருக்கேன், தார் வேஸ்ட்டாக போடும்ல.